வணக்கம் இணையதண்டல் நண்பர்களே, நான் உங்கள் சாம் கார்த்திக் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி கூகுள் நோட் புக்கை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்திருக்கிற லாஸ்ட் அப்டேட்டில் கொஞ்சம் சின்ன ஏதாவது ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நோட்புக் lm.google.com போட்டுக்கோங்க. ஸோ நோட்புக் lm.google.com போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிபியாக விட்டு வந்தீங்கன்னா கிரியேட் இருக்கும். கிரியேட் நியூ நோட் புக் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதில் போய்ட்டு டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்லோட் சோர்சஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் ஃபைல் நேம் கேட்கும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு ஐட்டம் யூலிஸ்ட்னு வந்துடும். இதில் ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட பிடிஎஃப் வந்து எதில் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திஸ் பிசியில் வச்சுருக்கேன். ஸோ திஸ் பிசியில் நீ வால்யூம் டிக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு பிடிஎஃப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸோ ஆகஸ்ட் 7, 2024 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு இது ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு எஸ்கேப் மட்டும் கொடுத்துட்டு கீழே டவுனரை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. Google Apps button link edit button menu edit button select line check menu bar blank check line edit button can use heading one so in the savidesi of the figi in the will be button audio button query pop out button mail button scroll target set India server plan heading button collab create no link hindi link bangla இப்போ பாருங்க link hindi link bangla link gujarati link kannada link malayalam link marathi link punjabi link tamil இப்படி இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்துடும். இது ஒரு சில நேரம் NVIDIAல என்னன்னா நீங்கள் ஸ்க்ரீன் லேஅவுட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இன்சர்ட் வி கொடுத்து இது இந்த மாதிரி ஆனில் இருந்தால் அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இன்சர்ட் வி கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அப்பர் டவுன்லோட் கொடுக்கும்போது அடுத்தடுத்த லிங்க் கரெக்டாக வருது. இல்லைனா அது கரெக்டாக வர மாட்டேங்கி. ஸோ இன்சர்ட் யூஸ் ஸ்க்ரீன் லேஅவுட் ஆஃப் பண்ணிட்டு டவுனரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே நமக்கு லிங்க் தமிழ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ கஸ்டமைஸ் ஆடியோ ஓவர்வியூன்னு வந்துடும். இதில் டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஸோ தமிழ் சூஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு டேப் கொடுத்துருவோம். டிஃபால்ட்டாக ஷார்ட்டான் இருக்கும். நான் டிஃபால்ட்டில் வச்சுறேன். டிஃபால்ட்டில் வச்சுட்டு ஒரு டேப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஜெனரேட் பட்டன் இருக்கும். இந்த ஜெனரேட் பட்டனில் வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டா போதும். இப்போ நமக்கு இது ஆடியோவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கான்வர்சேஷனாக. இப்போ இதில் நான் கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டு அப்பேரை கொடுத்துட்டு மெதுவாக போகிறேன். ஸோ ஜெனரேட்டிங் ஆடியோ கம் பேக் இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு 4 to 5 minutes கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இது ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு ரீட் பண்ணாது. நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் அப்பேரை டவுன்லோட் கொடுத்து பார்த்தா அன்அவைலபிளாக இருக்கும். ஸோ இது கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா பாஸ் ப்ளே பட்டன் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு கீழே ஸோ டீப் டைவ் சோர்ஸ் ஓகே 1 minute ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ளேன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே மெனு பட்டன் சப் மெனு பட்டன் கொலாப்ஸ் மோர்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தோம்னா இதில் ரீநேம் டவுன்லோட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா நம்ம இந்த இதை ஆடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அப்பேரை கொடுக்குறேன். ஸோ இங்கே ப்ளே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். வணக்கம். நீங்க அனுப்பி வச்ச ஆகஸ்ட் 7, 2024 தேதியிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்புகளை பார்த்தேன். இதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தேசிய கைத்தறி தினம், அப்புறம் பிஜி நாட்டின் உயரிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான சில புதிய விதிகள், கடைசியா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு புதுமையான மையம். பார்க்கறதுக்கு ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கோணம் கிடைக்குது. வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். சரி, முதல்ல தேசிய கைத்தறி தினம். உங்க குறிப்புல சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 7 தேதி இதை கொண்டாடுறாங்க. இது நம்ம கைத்தறி நெசவாளர்களை கௌரவிக்கிற ஒரு நாள். 2015 தான் இதை கொண்டாடிட்டு வர்றோம்னு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, எதுக்காக கரெக்டா இந்த ஆகஸ்ட் 7 தேதியை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய காரணம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது ஏதோ சும்மா தேர்ந்தெடுத்த தேதி இல்ல. இதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று பின்னணி இருக்கு. இந்த நாள்
இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஒரு மிக முக்கியமான ஓகே அத்தியாயமான டன். ஸோ இப்போ நம்ம இதை பாஸ் சுதேசி பண்ணுறேன். இயக்கத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. 1905 இதே ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் கல்கத்தா டவுன் ஹால்ல சுதேசி இயக்கம் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இதில் டவுன் கொடுத்துட்டே வந்தால் நமக்கு பட்டன் க்ளோஸ், ஸோ பட்டன் பாஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம பாஸ் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் பிளேன் வந்துடும். ஸோ இங்கே வச்சு நம்ம இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம இணையதளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் சாம் கார்த்திக். பாய்.